என்னடா எதுக்குடா அது? ஆடினே இருப்பேன் நான். ஏன் ஆடுறேன்னு தான் கேக்குறேன். ஆடினே இருப்பேன். எதுக்குடா ஆடுற? ஆடுவேன், ஆடினே இருப்பேன். ஆடுற என்னடா கைய வச்சு அளந்துக்கு இருக்க? இல்ல சும்மா டான்ஸ் ஸ்டெப் இதெல்லாம். எதுக்கு நீ ஆடிக்கு இருக்க நீ? என்ன மாசம் இது? இது என்ன மாசம்? ஜூலை மாசம். ஜூலை தமிழ்ல சொல்லு. ஓ ஆடி மாசமா? ஆடிடா வந்துட்டாயில்ல, வந்துட்டாயில்ல. ஆடி மாச பாவங்கள், ஆடி திருவிழா பாவங்கள்னு ஏதாவது வீடியோ போடுவா கரெக்டா? ஆமா, ஆடினே இருப்பேன். ஏண்டா இத்தனை வீடியோ போட்டியே, இந்த வாட்டியாச்சும் விட மாட்டியா? கப்பிள் ஜோக்கு, ஆமா, திருவிழா வீடியோ, யா இந்த உள்ள கான்செப்ட், எஸ் ஆடி மாச கான்செப்ட் ஆடினே இருப்பேன் நான். ரைட் ஒண்ணும் பண்ண முடியாது. அரண்மனை, காஞ்சனா, அப்புறம் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி இதுவும் போய்கிட்டே இருக்கு. டேய் மூமெண்ட் நிறுத்துடா. ஆடினே இருப்பேன். ஆடி மாசம் ஃபுல்லா ஆடிட்டே இருப்பியா? ஆடினே இருப்பேன். சரி போ. இதெல்லாம் டான்ஸே கிடையாதுங்க இதெல்லாம். என்ன பிரதர், ஆடி மாசமா ஒய்ஃபை கொண்டு போய் ஊர்ல விட்டாங்களா? அப்படிங்க கவலைப்படாதீங்க, ஒரு மாசத்துல வீட்டுக்கு வர போறாங்க. புதுசா கல்யாணம் ஆனாலே அப்படிதான் இருக்கும். அது இல்லங்க, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலங்க. ஏற்கனவே பொண்ணு பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவா பாக்குறாங்க. இதுல ஆடி மாசம் வந்தா ஜாதகத்தை தூக்கி ஓரம் மாத்திட்டாங்க. அழகான சூப்பர் பொண்ணு ஒண்ணு வந்துச்சு. அழகா அந்த பொண்ணு ஓகே பண்ணிருக்கலாம். இது என்ன ஆடி மாசம் தொடக்கா தள்ளி விட்டாங்க. திருப்பி அந்த பொண்ணு வருமா வராதோ? எந்த இயர்பான் நீங்க? 93. அப்ப 32 வயசாச்சு. இத வேற ஞாபகப்படுத்துறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே 2 ரவுண்டு 3 ரவுண்டு சுத்திட்டு வந்தாங்க, பொண்ணே கிடைக்கல. என்ன பண்றது? எந்த பொண்ணு டீட்டெயில் வேணும் சொல்லுங்க, நான் சொல்றேன். எந்த ஊர்ல எத்தனை பொண்ணு இருக்கு, என்ன வயசு இல்லது? புரியுங்க சார் இங்க பாருங்க சார். ஆடி மாசம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, கவலையா இருக்கு எனக்கு. உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். ஐயோ ரொம்ப பாவமா இருக்குங்க உண்மையிலே. ஒரு கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு, மத்தவங்க எல்லாம் பொண்டாட்டி ஊருக்கு அனுப்பிட்டாங்க ஃபீல்ல இருக்கேன். ஆனா இவன் கல்யாணமே ஆகலன்ற ஃபீல்ல இருக்கேன் சார். ரொம்ப பாவமா சார். எல்லாம் வந்து இவரை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு போங்க சார். மனசை விட்டுறாதீங்க. இன்னும் இளவுட்டுக்கு வந்து கை கொடுத்துட்டு போற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மக்களை பாத்தீங்களா? ஏய் உன்னை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. இந்த மூஞ்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. 2 பொண்ணு கட்டிருக்காங்க. எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு கூட அமையல. சிரிக்கிறானே, போடா சிகரெட் அடிச்சு செத்துருவா பொண்ணு. இவனுக்கெல்லாம் பொண்ணு தராங்க, எனக்கு எவனும் தர மாட்டேங்கிறாங்க. சரி வராது, நானே கோதலை கிடக்குறேன்டா, நானே பொண்ணு தூக்குறேன்டா போயிட்டு. நானே போகிறவனுக்கு ஆடி மாசமாவது ஓடி மாசமாவது. ஆடி மாசம் காத்தடிக்க நாம 2 சேத்தனைக்க மானே மாங்குயிலே, மானே மாங்குயிலே, மானே மாங்குயிலே, மானே. ஆடி மாசம் ஆயிருச்சு, 2 பேரும் சேர்ந்து இருக்க கூடாதுமா. புதுசா கல்யாணம் அவங்க பிரிச்சிடணும். உங்க வீட்டுக்கு போ, நீ நம்ம வீட்டுக்கு போ. ஆடி மாசத்துல பிரிஞ்சு தான்ப்பா இருக்கணும், ஒன்னா இருக்க கூடாது. நான் இருப்பேன். ஏய் போடா போ. நான் அத்தையோட ரூம்ல தூங்கிக்கிறேன் மாமா. ஒழுங்கு மரியாதை உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க. உங்க அம்மா வந்திருக்காங்க, போ. பாரம்பரியத்தை பிரிக்க கூடாது. இது தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். இது விளம்பரம். அது அப்படியா? அது ஒரு ஞாபகத்துல வந்துருச்சு. இந்த நேரத்துல தனியா இங்க போகுது இந்த உதவி. நானும் நல்லவனா தான் இருக்க பார்த்தேன். எங்க இந்த சமூகம் நம்ம விடுது? இந்த சமூகமே நம்மள கெட்டவனா மாத்த பாக்குது. வேற வழி தெரியல எனக்கு. ஐயோ, இந்த குடும்பத்து மானத்தை தீய வச்சு கொளுத்தி விட்டானே. இந்த குடும்பத்துக்கு இருந்த மானம் எல்லாத்தையும் நாசப்படுத்தி விட்டாங்க. நல்லா இருந்தா இவன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி பக்கத்து வீட்டு பொம்பளை கூட பக்கத்து பொம்பளை நீ என்னமா பண்ணிக்கிறீங்க? நான் தான் மாமா, இவர் தான் போன் பண்ணி உடனே உன் வீட்டு பின்னாடி வா, நான் உன்னை சந்திக்க வரேன்னு சொன்னாரு மாமா. சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? சும்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்து பேசக்கூடாதா? சாஸ்திர சம்பிரதாயங்கிறது சும்மா கிடையாது. ஆடி மாசம் 2 பேர் ஒன்னா இருக்க கூடாதுன்னா இருக்க கூடாது. நான் இருப்பேன். எனக்கு அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போய். இந்த வீடு நான் உழைச்சு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கட்டின வீடு. இதுல ஒரு செங்கலுக்கு கூட உனக்கு உரிமை கிடையாது. மொத்த சொத்தை அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு ஒடிநடையா காசி வரைக்கும் போயிருவான். கையெடு கேமரா மாட்டிக்குது. என்ன நீ என்ன ரொம்ப நீ சம்பாரிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? தாத்தா சொத்தாமே விசாரிச்ச நானு. சும்மா 2 செங்கல் வாங்கி மேல தேய்ச்சிட்டு நான் கட்டின வீடு சும்மா பீத்திக்கிட்டு இருக்காப்ல. தாத்தா சொத்து பேரனுக்கு தான், உனக்கு கிடையாது. நீங்க எல்லாம் கிளம்பிக்க. நீ அம்மா உள்ள போவோம். சும்மா படுக்கிட்டே இப்ப பார்த்தாலும் பெத்த தகப்பனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நம்ம சொல்லுக்கு மரியாதை. என்ன பர்ஃபார்மன்ஸ்? என்ன கையை நான் போட்டுருக்கு? என்ன
வாழ்க்கை சிவாஜி கணேசனா எப்பா குணா படம் வந்ததே மஞ்சள் படம் சொந்த படம் தான் தெரியும் நிறைய பேருக்கு. நீ வாழ்க்கை சிவாஜிக்கு போய் நீ உன் வாழ்க்கையை பாரு, நீ போ உள்ள போ. சதீஷ் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் அவ்வளவு வேலையா? இதெல்லாம் என்ன படம்னே தெரியாது. இவர் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு. மனுஷன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. ஆடி பெருக்கு சேமமா பண்ணிடலாம். இன்னைக்கு 15 பேருக்கு பண்ணலாம்னு வந்திருக்கேன். வாங்க தம்பி, முன்னாடி வேண்டாம் தம்பி. என்ன தனியா அதுக்கு வந்திருக்காய்? இல்ல குடும்பமா ஜோடியாவது எதுக்கு தனியா வர்ற? இந்த ஆத்துல வந்து சாவு போ. ஓடா நின்று இருக்கேன், இப்படியே வந்துட்டு இருக்கேன். வாங்கோ 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 வருஷம் வாங்கோ 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 வாங்கோ. என்ன சாமி என்ன ப்ரோ ஐஸ் வண்டி யாரும் அடிக்கிற மாதிரி பாம்பு 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 பாம்புன்னு இருக்கு மாதிரி என்ன இருக்கு? காமெடி பண்ணிட்டு இருக்காயா? பிரச்சனை பண்றீங்களா? இல்ல இல்ல கடவுள் சம்பந்தம். உங்க என்ன விஷயமா வந்தேன்? ஆடி பெருக்கு வந்திருக்கேன். அப்ப நாங்கெல்லாம் என்ன பென்ஸ் பெருக்குக்கு வந்தோமா இல்ல BMW பெருக்குக்கு வந்தோமா? ஆடி பெருக்குக்கு தான் நாங்களும் வந்தோம். காமெடி காமெடி காமெடி. வா 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 போங்க உள்ள போங்க. வரிசையில உட்காருங்க, நான் வந்துருவேன். 5 நிமிஷத்துல முடிச்சு விட்டுறேன். சரிங்க சாமி. என்ன தம்பி வாங்கோ வாங்கோ வாங்கோ. தம்பி என்ன தனியா இருந்துட்டு இருக்காய்? தம்பி இவர் அதனே காட்டுங்க. பத்தி ஒரு 3 எடுத்து வைங்க. சொல்ல பார்த்துட்டே இருக்க கூடாது. சொல்ல டக்கு டக்குன்னு பண்ணணும். அப்பதான் நிறைய பேர் பார்க்க வேண்டியது இருக்கு. எடுத்து வைங்க அந்த பூ. புஷ்பத்தை கையில வைங்க வைங்க. அதை எடுத்து வைங்க. வேற வீட்டுல பெரிய வேற வரலையா? நீங்க மட்டும் தான் வந்துக்கலாம். சரி ஓகே சரி. நீங்க வந்து செய்யாம பண்ணுங்க. அதாவது இது என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஆடி பெருக்குங்கிறது பொங்கி வரக்கூடிய அந்த காவேரியில தன்னோட மனைவி அவங்க வந்து தன்னுடைய கணவனுக்கு ஆயுளை கூட்டி கொடுக்க வேண்டியது, தீர்காயுசா இருக்கணுன்றதுக்காக செய்யக்கூடியதுதான் இந்த சம்பிரதாயம், சாஸ்திரம் எல்லாம். புரியுதா? அதுக்கு நம்ம தேவையான விஷயங்களை பண்ணி கடவுள்கிட்ட கேட்க போறோம். இதுதான் நான் பண்ண போறேன். சரி பொருள்லாம் எடுத்து வச்சிருங்க. பெரிய வேற வரலையா? பெரிய வரலையா? சரி வீட்டுல வச்சிருந்தாங்க. பொருள் எடுத்து வரல. வீட்டுல வச்சுட்டு வந்தீங்களா? எடுத்து வரலையா? மறந்து வச்சிருந்தாங்க. இங்க என்ன F1 படம் ஐமேக்ஸ்ல ஓட்டிக்கு இருக்கோமா? இன்டர்வல்ல போய் பாப்கார்ன் வாங்கின்ற மாதிரி இல்ல திட்டிடுவேன் பாத்துக்கோங்க. டீசென்ட்டா இருக்குன்னு பாக்க நான் வாங்கி வச்சிடுறேன். கொஞ்சம் பாக்க டீசென்ட்டா இருப்பேன். டென்ஷன் ஆயிருவேன். டென்ஷன் ஆச்சுன்னா தேங்காய் எடுத்து அடிச்சோன்னா 2ஆ வந்துருமா? சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் அதில் வாங்கி போங்க சக்குன்னு போங்க. போயிட்டு வர்றது இல்லையா? என்னடா அம்பி எங்க என்னங்க இப்படி திட்டுறாரு? நீங்க எதுக்குங்க எடுத்து வைக்க? கையை நைட்டு நீ எடுத்து இல்லாத வச்சு ஓகே ஓகே நீ அப்ப என்னது ஓகே? என்ன ஓகே? நீங்க எடுத்து வச்சிருங்கன்னு சொன்னதுக்கு நான் ஓகேன்னு சொன்னேன். நான் எங்கம்மா எடுத்து வச்சேன்? பையில போட்டு அந்த கட்டப்பையில போட்டு வச்சத பூரா நீ தானே சோஃபால ரெடியா எடுத்து வச்சிருந்தானே, அதெல்லாம் எடுத்துட்டு போணும்னு. என்னதான் பண்றது? வீட்டையும் பூட்டணும் எல்லாத்துக்கும். எப்படி நீ எடுத்து நிற்பனச்சு நான் விட்டுட்டேன். நான் எதுக்குங்க எடுத்துட்டு வரேன்? உங்க அம்மா தானே அங்க இருந்து போன் பண்ணி சொன்னாங்கல்ல, திருச்சியில இருக்கீங்க போங்கம்மா அங்க போய் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல. எங்க அம்மா இருக்காத. சரி விடு, ஃப்ரீயா விடு. என்ன ஃப்ரீயா விடு? விடு, டென்ஷன் ஆகாத. என்ன புதுசா வாங்க போறீங்களா? வாங்கிக்கலாம், கடையில வாங்கிக்கலாம். அதுக்கு யாரு செலவு பண்றது? புதுசா விட்டுனா அப்ப வீட்ல வாங்கி வச்சது அது யூஸ் பண்ணிக்க போலாம். என்ன வேற யாருக்கா கொடுத்துக்கலாம்? என்ன பண்ண வேற யாருக்காவது குடுக்குற அளவுக்கு நீங்க நல்லா நிறைய வச்சிருக்கீங்க. எப்படின்னா அப்படின்னா எப்படிமா? அப்புறம் போறது வாங்கிக்கலாம், கடையில வாங்கிக்கலாம். வந்துட்டு இல்லங்க, நீங்க ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. லைஃபே தொலைச்சிருவீங்க. புரியுதா? என்ன புரியுது? எதுக்கு வந்திருக்கணும்? எதுக்கு புருஷன் நல்லா இருக்கணும், நல்ல தீர்காசோட இருக்கணும்ங்கறதுக்காக வந்திருக்கிறது. சண்டை போட்டே இருந்தேன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி மண்டை வெடிச்சு சீக்கிரம் ஆயில் குறைஞ்சிரும் எனக்கு. அதான் அந்த ஆயில நீங்க மறந்து வச்சிட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய சண்டையே. ஆயிலுக்கு ஆயில் காம முடியாதுல. எங்க போய் முடியும்னு தெரியல எனக்கு. இன்னும் கிளம்பலையா? இல்ல எப்ப போவீங்க? இந்த வாங்கிட்டு வந்துறேன். என்ன பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த போயிடுறேன். எனக்கு வேலை இருக்கு, டைம் இருக்கு. இந்த வாங்கிட்டு வந்துறேன். I have to attend 10 more. அறிவுங்கிறதே இல்லையே. நீங்க போங்க தம்பி, அதை எடுத்து போடுங்க. நீ அதை எடுத்து வைங்க. அவன் யாரா அவன்? டேய் உன் முன்னாடி தொலைத்துல கட்டினா அடுத்த முன்னாடி டேய் என்ன பண்றா? அங்க போய் அதெல்லாம் பாத்துருங்க. நான் வந்து பின்னாடி வரேன். அவர்கிட்ட எடுத்து சொல்லிருங்க. அன்னதானத்துக்கு முன்னாடி நின்னு பண்ண சொல்லுங்க. நான் வந்து சொல்லிடுறேன். அவங்களையும் பாத்து வர சொல்லிடுறேன். வாழையில யார்ட்ட சொல்லிருக்கீங்க? நான் அந்த ரமேஷ்ட்ட சொல்லிருக்கேன். ரமேஷ் சொல்லிருக்கீங்க. அவரே நான் ஒரு பாத்து அவரே எடுத்து வந்துறோம். நீங்க கவலைப்பட வேண்டாம். சரி என்னடா இது? எனக்கு ஒரு விழா கமிட்டி பேட்ச் ஒன்னு போடுறா. பேட்ச் விழா கமிட்டி பேட்ச். விழா கமிட்டி பேட்சா? நீ என்ன வேலை பார்த்தா உனக்கு விழா கமிட்டி? நீ கமிட்டியா? முதல்ல கம்யூனிட்டி வேலைக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டற. இல்ல எதுவும் காசு எதுவும் கொடுத்தியா? இல்ல கொடுக்கல. ரெண்டுமே இல்ல. உனக்கு எதுக்கு விழா கமிட்டி கொடுக்கணும்? குடுறா குடுத்தினா நான் போட்டு அங்கட்டு போ. அது வந்து பாத்துட்டேன் நானு. அது வந்து இது கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க? காசு கேக்குறாங்க. கமிட்டில இருந்து காசு வாங்க, பொருளை வாங்கிக்கோ. சரி பாத்து பொருளை வாங்கிக்கிறேன் நானு. சரவணன் பாத்துக்குவாரு. நீங்க சரவணன்ட்ட சொல்லுங்க, அவர் பாத்துக்குவாரு. இதெல்லாம் என்ன பண்ண? இவனுக்கு என்ன போட்டு பாட்டி கொடுத்துருக்கீங்க? 10 நாள் அவன் வண்டி சொந்த பெட்ரோல் காசு போட்டு இங்கிட்டு அங்கிட்டு போறான் வர்றான். சொன்ன போலாம் காரை தூக்கிட்டு வர்றான். வீட்டுல காரை வச்சுக்கிட்டு உள்ள எடுத்து நிப்பாட்டின வந்தேன். கவரை கூட பிரிக்க மாட்டேங்கிறான். என்ன கொடுக்கணும் நானு? சரி குறா ஒரு பேட்ச் குறா. நீங்க பைத்தியம் இல்ல அவனே பதிக்க மாட்டாங்க. என்ன பேட்ச் இருந்தா நான் இடத்துக்கு போலாம் வரலாம், எல்லா இடத்துக்கும் அக்சஸ் பண்ணலாம். ஒரு இதா இருக்குங்கற நீ போகலாம் வரலாம், எல்லா இடத்தையும் அக்சஸ் பண்ணலாம். நைட் ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்கு, பொம்பளை பிள்ளை எல்லாம் வரும். அது ட்ரெஸ் மாதிரி பாக்குறதுக்கு விழா கமிட்டி பேட்ச் வாங்க வந்திருக்கேன். இல்ல இல்ல அது சொல்லலாம். எல்லாம் ஃபேமிலி கூட அந்த சைடு எல்லாம் வர்றவங்க நானும் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறேன். அது இப்படி தூக்கி தூக்கி காட்டிட்டு போறது. ஒண்ணு வேலை பார்த்துருக்கணும். உனக்கு விழா கமிட்டி பேட்சும் கிடையாது, ஒரு கிடையாது. ஓடி போயிரு. விழா கமிட்டி தரமாட்டியா? தர முடியாது. தர முடியாது. அப்ப முடியாரா? போடா. நான் நடத்துறேன். அந்த கோயில திருவிழா நான் நடத்துறேன். நடத்து நீ நடத்துறீ மாப்ளை நடத்து. ஒரு பேட்ச் குறா. ஒரு பேட்ச்க்கு பிரின்சிபல் காய்யா குருண்டா பேட்ச். ஏய் இதா கேட்றோம்டா, ஓடிறோம். தம்பி ஏய் ஒரு பேட்ச் ஒன்னு எடுத்துக்குறா. சொல்லிட்டு போனா வாங்க சொன்னா எங்க வாங்கறதா? போன் அடி சொல்லுங்க. என்ன நடத்துன்னு சொல்லி தெரியவா இருக்கானே. இவன் விட மாட்டான் போட்டுருக்கேன்.
ஏய் அந்த பேட்ச் கொஞ்சம் கொண்டு போயிட்டு நான் போயிட்டு வந்துறேன். ஆனா இது இருந்தானே உள்ள போக முடியுமா? ஆடல் பாடல் ஆட்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, வேன் வந்துருச்சு. வந்துட்டாங்களா? ஆமா இல்ல பேட்ச் குடுங்கடா. இந்த இருங்க வந்துறேன். ஏய் பேட்ச் இன்னும் போகல நீ. பேட்ச் மட்டும் குடுடா நான். டேய் அந்த சின்ன பையல விட்டு அடிச்சு அனுப்ப சொல்றான். சின்ன சுள்ளாயில கூப்பிடு. அப்புறம் அடிச்சு அனுப்பு. முகரைய பாருங்க முகரைய. டட்ரி ஆடி 18 வாரியப்பன் கோயில் திருவிழா முன்னிட்டு நடத்தப்படும் மாபெரும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாக எத்தனையோ நடிகர்கள் தமிழில் நடித்திருந்தாலும் இந்திய அளவில் மட்டுமல்ல ஹாலிவுட்டிலும் நடித்த ஒரே நடிகர் தனுஷ் அவர்கள். நாங்கெல்லாம் தனுஷ் வேஷம் போடக்கூடாதா? போடக்கூடாது. போட்டா ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துக்க மாட்டோம். ஏங்க இப்ப பாருங்க தனுஷ் மாதிரி இல்ல ஓடி போய் பிஞ்சுரு செருப்பு. ஃபர்ஸ்ட்லாம் மாறி கேட்டப்புன்னு சொல்லி மீசை அப்படி வச்சுட்டு ஊரை ஏமாத்திக்கிறீங்க. இப்போ என்னடா கொடின்னு சொல்லி கண்ணாடியை போட்டு ஏமாத்துறீங்க. பார்க்க அப்படியே இருக்கணும். அப்பதான் நான் ஏத்துக்குவேன். டேய் ஆர்கெஸ்ட்ராக்காரா அடுத்து யாரு? துல்கர் சல்மான். துல்கர் சல்மானா? சூப்பர் வரட்டும். மம்முட்டி அவர்களின் புதல்வன் 4 மொழிகளிலும் தீர்ப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஸ்டார் வந்து கொண்டிருக்கிறார். மலையாள உலகின் ஸ்டார் துல்கர் சல்மான். இல்ல துல்கர் சல்மான் கேரக்டர் ஒருத்தர் வரணும்னு சொன்னாங்க. ஏன்னா கீழே நிக்கிறாரா? மேல வர சொல்லுங்க. டைம் ஆச்சுப்பா, முடிச்சுட்டு கிளம்புங்க. 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நான் தானே டிக்யூ, நான் தான் தில்கு சல்மான். தம்பி இங்க வாங்க. என்ன கெட்டப்புது? கிங்க கோத்தாங்க. யாரா கெட்ட? அது படம் பேருங்க. அது இங்க பேர் வைக்கிறாங்க. கோத்தால ஊரு பேர் போடுறாங்க. அப்படியா? என்ன கெட்டப்பு? யாரு இது? துல்கர் சல்மான். எது இந்த மம்முட்டி பையனா? ஆமா. இந்த மூஞ்ச பார்த்து மம்முட்டி பையன் காட்டுறீங்களே, டக்குன்னு மம்முட்டி இத பார்த்துட்டு ஆளாளுக்கு பையன் கெட்டப்புல கை வைக்க வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இல்ல. இது ரொம்ப மோசமா இருக்கு. மம்முட்டி சூப்பரா போற தம்பி. இவன் நம்பர் வாங்கிக்க. எதுக்கு? நம்பர் வாங்கி மம்முட்டின்னு சேவ் பண்ணிக்க. அடுத்த ஈவென்ட் கூப்பிட்டுக்கலாங்க. எது கணக்க போது யார் கொண்டு வரக்கா? காதை பிச்சு கையில கொடுத்துறேன் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை அவனை போ சொல்லி. தம்பி என்ன கெட்ட போட்டுருக்கேன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன். நீ டிஸ்குவாலிஃபிகேஷன். சரி விடுங்க. அடுத்து உனக்கு வேற கெட்டப்ல வா. அடுத்த கெட்டப்ல வா. அவனே வருவானா? 2 கெட்டப். எப்படியா ஒரே ஆள் 2 கெட்டப் பண்ண முடியும்? வர எப்படி? அது எப்படி? எனக்கு அது புரியல. அது சர்ப்ரைஸா இருக்கு. அங்க திரும்பி பாருங்க. புஷ்பா அண்ணா ஃப்ளவர் இல்ல ஃபயர். என்னடா அவன் சாட்டை அடிச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி அவனை போட்டு அடிச்சுக்கிறான். அந்த வேலை பண்ணிட்டு இருந்தான். இப்ப புஷ்பா கெட்டப்ப போடுறான்னா இர்ஃபான் கெட்டப்ப போட்டு விட்டு அவன் மண்டே பாரியா. புஷ்பா புருஷன் மாதிரி இருக்கான்டா அவன். தம்பி அங்கிட்டு போய் ஓரமா அடிச்சுக்கிறான். போடா வாங்குற காசுக்கு ஒழுங்கு மாதிரியே அவனை பார்க்க அதே மாதிரி இருக்காளாம். என்ன கை? இங்க வா. இவன் எதுக்கு இப்படி ஒளிய சொன்ன? எதுக்கு போயிரு? என்னப்பா தம்பி இவன் எதுவும் ஏதாவது டார்ச்சர் பண்றானா? கடத்திட்டு வந்து என்ன கேள்வி கேட்டா கையில சுட போட்டுக்கிறீங்க. அது கெட்டப் தான். மியூசிக் போடுறாங்க. நிறுத்து. பெர்ஃபார்மன்ஸ் எனக்கும் தெரியாது என்ன கெட்டப். மனசாட்சி தொட்டு சொல்லு. ஏதாவது ஒரு ஆங்கிள் இருக்கானா? இதெல்லாம் நியாயமா? பாரு சொல்றேன் பாரு. கைய வச்சுலாம் குத்தி காமிச்சுக்கிறீங்க. நான் டென்ஷன் ஆகி தம்பி போயிரு. வேணாப்பா சேர் எடுத்து மண்டையா பொழந்துறேன் பாத்து. என்னதான் கெட்டப் போட்டா இப்ப எப்படிங்க பண்றது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு இப்ப ஒயிட் அண்ட் ஒயிட்டோட நிக்கிற? நானே கெட்டப் தானே. லுக்கலைக்கு தான் நானே. என்ன லுக்கலைக்கு? நீ யார மாதிரி இருக்க? தள்ளுங்க வாட்டர் பாருங்க. அஜித் குமார் உனக்குள்ள போர்டு எழுதி போடுற அஜித் குமார்னு. ஒரே ஒரு சிவிங்கம்ல 2 வேரியேஷன் கொடுத்த மனுஷனை திருவோட விபூதி எடுத்து கண்ணத்துல போசிக்கிட்டா அஜித் ஆயிருவியா நீ? ஏண்டா இங்க பாருடா எப்படி அண்ணன் தூக்கி போட்டு தருக்கு மீதியா மிதிச்சு போயிடும் பாத்துக்க. ஓடி போயிரு மரியாதை. போயிரு. நீ ஒன்னும் நடத்த வேணாம். போங்கடா கேன்சல்டா. ஏண்டா முந்தியெல்லாம் லுக் அலைக் ஆர்டிஸ்ட்னா லுக் அலைக்கா இருக்கணும்டா. உங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இங்க போய் எழுதி போட்ட மாதிரி பண்ணிக்கிறீங்க. பாட்டை வச்சு தான்டா கண்டுபிடிக்க முடியுது. நீங்க எங்களை தான் பார்த்து ஏமாந்துட்டீங்க. திரிஷா வேறயா? ஆடி மாசம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணுங்க.